நான் கஷ்டப்படுறது உண்மை. நான் எதனால கஷ்டப்படுறேன்றதை நான் என்னவா புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். என் ஜாதகம் சரியில்லை அதனால கஷ்டப்படுறேனா, இல்லை நான் சரியில்லாதால கஷ்டப்படுறேனா? சஃபரிங்ன்றது இறைவன் படைப்புல நேச்சுரல். தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேச்சர். பட் யூ ஆர் டெஸ்டைன்ட் டு சஃபர்னு கேட்டா கிடையாது. ஆஹா, நான் கஷ்டப்படுறதுக்கு பிறக்கல, நானும் நல்லா இருப்பேன் போல இருக்குன்னு உண்மையான ஞானம் வரும்போது தோணும். உங்க பையனுக்கு பல்லு சொத்தை ஆகணும்னு யாருக்குமே ஆசை கிடையாது. ஏன்னா சரிப்படுறதுக்கு நீ தானே ஹாஸ்பிட்டல கூட்டின்னு போற. ஆனா நான் தான் கடவுள் கொடுத்து வச்சதை கெடுத்து வச்சிருக்கேன்னு அறிவும் இல்லை. காமன்றது ஒரு சுகம் மட்டும் கிடையாது, அது ஒரு வெண்ட். தம்மு தண்ணியோட ஒஸ்டான வெண்ட் அது. அந்த வெண்ட்ல மாட்டின செக்ஸ் படமா பார்த்து நிக்க வேண்டியதான், திருட்டு தினமா யாராவது புடவை பார்த்து நிக்க வேண்டியதான். மாட்டமாயிடுவேன். நீ கல்ல விட்டு வைக்க மாட்டேன். நான் யங்ஸ்டர்ஸ் பத்தி பேச நினைக்க போறேன். பல்லு போன கிழவன் கூட தான் பண்ணுவான். பெண்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள் உனக்குனே ஒரு சனியை ஃப்ரெண்டா வச்சிருப்பாரு. ஏதோ சனியை ஜென்ம சனியை 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு நினைக்காத. உன் குடும்பத்திலே ஒண்ணு இருக்கும். சைலண்டா பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்லும், நீ எப்படி வாழ வேண்டியவ தெரியுமா? உன் மண்டை காலியாயிடும். ஒருவேளை நல்லா வாழலையோ. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய இன்னொருத்தன் புருஷன் தெரிஞ்சும் அது மேல விருப்பம் வச்சா, ஒன்னு சாருக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு நம்பிட போறீங்க. உடம்புல பலம் இருக்கு, பாக்கெட்ல பணம் இருக்குன்னு அர்த்தம். வேற ஒரு மண்ணும் இல்லை. குடும்பம் மட்டும் இறுக்கமா இருந்துருச்சுன்னா எவ்வளவு நெருக்கமான சூழலையும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அப்போ you do what you can do. Now God will do what you cannot do. அப்ப அது செய்யறதுக்கு முதல்ல ப்ரோக்ரஸ்னு ஒன்று உனக்கு வேணும்னு கேளுங்க, சேஞ்சஸ் வேணும்னு கேட்காதீங்க. ஐயா, ப்ரோக்ரஸ்க்கும் சேஞ்சஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஒரு தொழில் பண்ணலாம், திடீர்னு அதில் ஒரு 10 கோடி லாபம் வரலாம். ஆனா நீங்க கேட்காம வந்துச்சுன்னா அந்த 10 கோடி திரும்பி போயிடும். நீங்க கேட்ட லாபம் வருதுன்னா அப்போ உனக்கு புரியும், ஆஹா நான் 2 கோடி கேட்டா 3 கோடி வருதுன்னா அப்ப நான் 3 கோடி கேப்பபிள் போல இருக்கு. அப்ப ப்ரோக்ரஸ்ன்றது என்ன வேணும், எவ்வளவு வேணும், எதுக்குள்ள வேணும்ன்ற முடிவு நீ எடுக்கிற. அதுல அவன் லிமிட்டே வைக்கல. அப்போ ப்ரோக்ரஸ் வேணுமா, சேஞ்ச் வேணுமா? ப்ரோக்ரஸ் வேணும். Now listen to this flow chart. நல்லா புரிஞ்சுக்கணும். Progress is impossible without a positive change. Positive change is impossible without a positive perception. Positive perception is not at all possible with fear. Now, fear is not at all possible with wisdom about divine presence. சிவம் இருக்க. ஐயா, அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க கிளியர் ஆகணுமா? நான் பயத்தோட இருக்க வரைக்கும் பாசிட்டிவ் பர்செப்ஷன் சான்ஸே இல்ல. பாசிட்டிவ் பர்செப்ஷன் இல்லாத உனக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் ஒப்புறானே சாத்தியம் இல்ல. பாசிட்டிவ் சேஞ்ச் இல்லாத உனக்கு இல்ல கண்ணு, மாற்றம் இருக்கு, முன்னேற்றம் இல்லடா. நான் கடவுள் அப்படிதான்டா படிச்சிருக்க. இப்ப நீ முன்னேற மாட்டேன்னு நான் சொல்லல. முன்னேறதுக்கு இது மட்டும் தான் தேவை. இதுக்கு இது மட்டும் தான் தேவை. இதுக்கு நீ எதையும் செய்ய தேவையில்லை. பயத்தை அகற்றினா போதும். அப்ப நான் இது எங்க புரிஞ்சுக்கணும்? நான் கஷ்டப்படுறது உண்மை. நான் எதனால கஷ்டப்படுறேன்றதை நான் என்னவா புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். என் ஜாதகம் சரியில்லை அதனால கஷ்டப்படுறேனா, இல்லை நான் சரியில்லாதால கஷ்டப்படுறேனா? அதை முதல்ல ஒத்துக்கணும். ஏன்னா சிலர் நல்லா உழைப்பான், சின்ன பர்செப்ஷன் வரும், சார் எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு. இப்போ இது பாசிட்டிவ் பர்செப்ஷனா நெகட்டிவ் பர்செப்ஷனா? லெட் இட் பி ஃபெய்த் ஆர் ட்ரூத். ஆனா இந்த பர்செப்ஷன் உனக்கு ப்ரோக்ரஸ் தருமா, நீ உழைச்சும் வீணாகிடுமா? அப்ப என் கூட யார் இருக்கான்னு தெரிஞ்சாதான் அந்த பயம் நீங்கும். அப்ப எதை பார்த்து பயந்த? சஃபரிங். அவ சஃபரிங்க்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். நீ சஃபரிங்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரும்போது, ஐயா கடவுள் என்ன கஷ்டப்படுத்தினாயா? இல்லடா கண்ணு, சஃபரிங்ன்றது இறைவன் படைப்புல நேச்சுரல். தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேச்சர். பட் யூ ஆர் டெஸ்டைன்ட் டு சஃபர்னு கேட்டா கிடையாது. எப்பவுமே சொல்ற ஒரு பல்வலி எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஏன்னா உனக்கு முதல் உன் மனசுல 2 உள்ள வரும். என்ன தெரியுமா உன்ன வரும்? ஆஹா நான் கஷ்டப்படுறதுக்கு பிறக்கல, நானும் நல்லா இருப்பேன் போல இருக்குன்னு உண்மையான ஞானம் வரும்போது தோணும். இந்த எண்ணம் வந்த உடனே உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானா வந்துடும். 2வது, நான் கஷ்டப்படுறதுக்கு பிறக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கூட நினைச்ச வாழ்க்கையை வாழலாம் போல இருக்கே. இந்த 2 உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீ ஒரு வாழ்க்கையை முதல்ல நினைக்க ஆரம்பிப்ப. ஐயா இதுக்கு முன்னாடி பாவம் நினைச்சிருப்ப, நினைச்சா நடக்கவா போகுது அப்படின்னு நினைச்சிருப்ப.
இப்ப என்ன பண்ணுவ? நினைச்சா நடக்க தான் போகுது. ஏன்னா நான் என்னால முடிஞ்சதை செய்ய போறேன். ஆனா என்னால முடியாததை இறைவன் எனக்கு செய்ய போறான். அவன் எனக்கு செஞ்சாலும் அந்த வாழ்க்கையை நான் தான் வாழ போறேன். இந்த தெளிவு வந்து அப்புறம் இங்க அவன் தான் என் வாழ்க்கையை வாழ வைப்பானா? சஃபரிங் உண்மை, இட் இஸ் நேச்சுரல். நீ எங்க பிரச்சனை பண்றனா, ஐயோ சஃபரிங்ன்றது கடவுளோட படைப்புல எதிரானது மாதிரி. சாத்தியமா கிடையாது. ஒரு குழந்தைக்கு பல்லு சொத்த பல்லு ஆயிடுது 5 வயசுலயே. ரொம்ப அவங்க அப்பா அம்மா செல்லம் கொடுத்து சாக்லேட்டா சாப்பிட்றாங்க. அன்பு இருக்கு, ஆனா அறிவு இல்லை. அப்படி வச்சுக்கலாமா? எந்த குழந்தைங்க பல்லு தானே சொத்தையாகும்? கடவுள் படைப்புல லிவர் கிட்னி எதனா வச்சுக்கோங்க. சொத்த பல்லோட பிறந்த குழந்தை ஒன்றா இருக்கா? ஏன்னா பல்லோட பிறந்த குழந்தையே இல்லையே. நம்ம எதாவது புரியுதா பேசுறது? எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறனே தெரியல. அப்ப நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். ஓ, கஷ்டன்றது கடவுள் எனக்கு கொடுக்கல, அது இயற்கையின் நிலை. ஒரு குழந்தைக்கு பல்லு சொத்தையாகுதுன்னா ஒரு அம்மா அப்பா வலியை பார்த்து சும்மா இருப்பாங்களா? ஆனா சாக்லேட் கொடுத்தது அவங்க தான். எந்த குழந்தையாவது பிறக்கும் போதே தானா கடைக்கு போய், சார் நானே சாக்லேட் வாங்கினேன் சார், என் குழந்தை சொல் பேச்சே கேட்க மாட்டேன் சார். நீ சாக்லேட் கொடுத்து கவரை பிரிச்சு வாயில வச்சு சொல்லு, இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப சொல்லு, நீ யாரு? புண்ணியவானா, பாக்கியவானா, மகாபக்திமானா? சொல்லு. ஒன்னும் சொல்ல முடியாது. நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையனுக்கு பல்லு சொத்தை ஆகணும்னு யாருக்குமே ஆசை கிடையாது. ஏன்னா சரிப்படுறதுக்கு நீ தானே ஹாஸ்பிட்டல கூட்டின்னு போற. ஆனா நான் தான் கடவுள் கொடுத்து வச்சதை கெடுத்து வச்சிருக்கேன்னு அறிவும் இல்லை. யாருக்கு புரியுது? அந்த பாயிண்ட் விட்டுருவோம். இப்ப டாக்டர் பார்த்து அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு, கண்ணு உனக்கு என்ன வயசு? அங்கிள் எனக்கு ஒரு 6 years ஆகுது. ஓகேடா கண்ணு. டாக்டர் அங்கிள் சொல்றது கேப்பியா? எஸ் அங்கிள், ஐ வில் எக்ஸாக்ட்லி லிசன் டு இட். சி, யூ ரெடியூஸ் தி இன்டேக் ஆஃப் சாக்லேட். நான் வேணான்னு சொல்லல, பிகாஸ் இட் இஸ் மேட் ஃபார் டேஸ்ட். இந்த வயசுக்கு அது எடுத்துக்கோ. பட் ஐ வில் ரிக்வெஸ்ட் டு மெயின்டைன் அ சிம்பிள் டிசிப்ளின். பிரஷ் ஃபார் 2 times a day. மார்னிங் ஒரு 1 minute, நைட் ஒரு 1 minute. அவ்வளோதான். நான் வேறு எதுவும் கேட்கல. சும்மா பிரஷ் பண்ண. நான் ஒரு பேஸ்ட், நான் உனக்கு சாஃப்ட் பிரிசில்ஸில் ஒரு ப்ரஷ் எழுதி தரேன். கொஞ்சம் உங்கள் அம்மா அப்பா தே வில் ஃபெசிலிட்டேட். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த குழந்தை ஓகேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது வீட்டுக்கு போனோடனே ஒருத்தர், அவர் ரொம்ப நாளாக உயிரோடு இருக்கார். அவர் ரொம்ப பிஸி. ஃபேக்ட்ரி, ஃபேமிலி, பக்தி, அவர் செய்யாத வேலையே கிடையாது. ஊரையே காப்பாற்றுறாரு. அப்படியே 10 கம்பெனி, 4 பொண்டாட்டி, ஜாலியாக இருக்கிறார். அந்த தப்பு செய்யும் போது மட்டும் ஒருத்தன் பாசிட்டிவா இருப்பான். யாருக்கும் தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது, ஊருக்கு மட்டும்தான் தெரியும். வேற ஆமா, அவனுக்கு இருக்கிற ஒரு ஒழுக்கம் கூட நல்லவனுக்கு இருக்காது. கரெக்டா அதே டைம் தான் குடிப்பான், அதே 10 மணிக்கு தான் தம் அடிப்பான். ஆனா நீ பாரு, அந்த ஒழுக்கமே இருக்காது. விட்டுருங்க, இந்த பல் வளர்க்கறதுக்கு வருவோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இதை கடவுள் உனக்கு எதிரானவன் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா கடவுள் உனக்கு ஃபேவரானவன் அப்படின்றத புரிய வச்சிருவேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்கன்னு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுள் உங்களை கஷ்டப்பட்டுன்னு புரிஞ்சுக்கணும். Are you all with me? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவ கடவுள் சொல்ற மாதிரி ஒருத்தர் என்ன பண்றான்? எக்ஸாக்டா அதான் ஞானம். ஞானம் தான் இறைவன். சிவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சர்வ ஞானம், மங்களம், சுபமங்கலம், இதெல்லாம் அவன் பேரு. சிவ என்கிற தீவினையாளர்னா அங்க ஞானத்தை அப்ளை பண்ணுன்றாங்க. அவ சஃபரிங் ஒன்று இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை நேச்சர்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏசி இல்ல, புழுங்கும். இந்த புழுக்கம் ஒரு சஃபரிங், இது நேச்சுரல். இந்த சஃபரிங் இருந்தாதான் உன் அறிவே பயன்படும். ஏசி நீ உருவாக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது? டெய்லியும் ஒரு 1 minute நைட் வளர்க்குது. அப்போ 30 நாளைக்கு டெய்லியும் 2 நிமிஷம். எவ்வளவு நிமிஷம் பல் வளர்க்கணும்? 30 நாள்மா 60 நிமிஷம். இப்போ இன்னொருத்தர் ரொம்ப படிச்சவன், பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். அவன் என்ன பண்றான்? டெய்லி ஐ டோன்ட் ஹவ் டைம் ஃபார் திஸ் 2 minutes. நான் என்ன பண்றேன்? மாசத்துக்கு ஒரு வாட்டி 60 நிமிஷம் பல் வளர்க்குறேன். எத்தனை பேருக்கு சிரிப்பா இருக்கு? இதே மாதிரிதான் உன் மனசு 4 விஷயத்தை பார்க்கும் போது நீ சுத்தமா இருந்தாலும் அழுக்காவும். மக்களோட பழகும் போது, செயல்ல ஈடுபடும் போது, இந்த உலகத்துல இருக்க ஆசைப்படும் போது, உன் கடமையை நீ செய்யும் போது நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பயம் வரும். நீ டெய்லியுமே ஒரு 2 நிமிஷம் கடவுளோட சைலன்ஸ்ல இருக்கணும், இல்ல அவனை நினைச்சுக்கணும்ன்ற ஒரு புத்தி இல்லாம நீ என்ன பண்ற? வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி டெய்லியும் 30 நாள் 2 நிமிஷம் பல் வளர்க்காம மாசத்துக்கு ஒரு நாள் 60 நிமிஷம் பல் வளர்க்கனா மாதிரி, நான் நடந்தே போறேன் சார், நான் உருண்டே போறேன் சார், நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணேன் சார், நான் இச்சின்னு அழுகுறேன் சார், கடவுளுக்கு கண்ணே இல்லை சார். இவ்வளோ தெளிவா புரிஞ்சும் சிலது திரிந்துடும் நினைக்கிறேன். நாளைக்கே போய் வேண்டிக்கும். குருஜி சொன்ன மாதிரி நிறைஞ்ச அம்மாவாசைக்கு நான் இதை ஃபாலோ பண்ணலான்னு. இப்போ என்னைக்கு பல் வளர்க்கனா உனக்கு சொத்த வராது? அமாவாசைக்கா, பௌர்ணமிக்கா, இல்ல டெய்லியுமே வா? ஏடாடி
கடவுள் படைச்ச பல்லே நீ வளர்க்கனா டெய்லியும் சுத்தமா இருக்கும்னா, கடவுளையே உணர்ற மனசு நீ டெய்லியும் பழகனா அது பாலாகாம இருக்கும்டா. என்ன நம்பு, என்ன நம்பு. இப்போ உனக்கு புரியணும், ஐயோ நம்ம டெய்லியுமே கடவுளை நினைக்காம திடீர்னு மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் அம்மன் கோயிலுக்கோ இல்லை பிள்ளையார் கோயிலுக்கோ முருகர் கோயிலுக்கோ இங்கிருந்து 2 நாள் அதுவே ட்ரிப்பா போட்டுன்னு போனா என்ன ஆகும்? பல்லு மாதிரியே சிறப்பா இருக்கும். இது தெரிஞ்சாதான் உனக்கு உணரணும், ஆஹா கடவுள் என் பல்ல பாலாக்குனாரா, இல்ல பாலா போனா இந்த பல்ல பாலாக்கி வச்சிருக்கனா? அப்புறமா நீ சொல்ல வேண்டியது, கடவுளுக்கு கண்ணே இல்லை சார், நான் அதை கூட தாங்கிப்பேன், அவருக்கு நான் செய்யாததே கிடையாது சார். ஓ, அவர் அட்ரஸை கண்டுபிடிச்சார் சார். புரியுதுங்களா? உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வரணும், உங்க வீட்டுக்கு தான் வரணும். இப்ப சார் போய் செஞ்சுட்டாரு, நல்லா செய்றீங்களே. நான் அவங்களை குறை சொல்லலை. நீ திங்க் பண்ணு, காமன்றது ஒரு சுகம் மட்டும் கிடையாது, அது ஒரு வெண்ட். தம்மு தண்ணியோட ஒஸ்டான வெண்ட் அது. அந்த வெண்ட்ல மாட்டின செக்ஸ் படமா பார்த்துக்க வேண்டியதான், திருட்டு தனமா யாராவது புடவை பார்த்துக்க வேண்டியதான், மாட்டமாயிடுவேன். நீ கல்லை விட்டு வைக்க மாட்டேன். நான் யங்ஸ்டர்ஸை பத்தி பேச நினைக்க போறேன். பல்லு போன கிளவும் கூட தான் பண்ணுவான், கிளை போல்ட் ஆயிட்டு இருக்கும். அது கடவுள் ஒன்று அப்படிதான் படைச்சிருக்கான். நீ ஏதோ 3 வேளை சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு இடம், 4 பேருக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வசதி உருவாக்கணும்னே உன் புத்தி மாறிட போதுன்னு நினைக்க போற. ஐயோ என் மைண்ட் இவ்வளோ டேஞ்சரா, அதனால நான் அதை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். நான் பாதுகாக்கிறது பெட்டரா இல்ல அதை பாதுகாக்கிறவங்கிட்ட இருக்கிறது பெட்டரா? இப்ப நிறைய பேர் இங்க நல்லவரா இருக்கலாம், நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. 53 வயசு உத்தமர், புதுசா லவ் உருவாகுது அவருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, அவரே முழிக்கிறாரு, குருஜி நான் எதிர்பார்க்கவே இல்லை குருஜி, நான் இப்படி பண்ணுவேன் நானே நினைக்கல. அவர் பொண்டாட்டி இல்லைன்னா அவர் முன்னேறவே முடியாது. அவர் ஒரு பொண்டாட்டியா மட்டும் பார்க்கல, தெய்வமாவே பார்க்கறாரு. ஆனால் இந்த பக்கம் ஒரு ஃபிகர் அவரை இழுக்குது. சத்தியமா என்ன நம்பு. யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்கல, யாருக்கெல்லாம் புரியுது? கேன் ஐ see the answer? நல்லா தூக்குங்களேன், நல்லா எல்லாம் திரும்பி பாருங்க. ஏன்னா தட்டினே இவ்வளவு பேர் கை தூக்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சார் இது வரைக்கும் என் லைஃப்ல அந்த மாதிரி தப்பு நடந்ததே இல்லை சார். அதுதான் காமம். இனிமே நடக்க போறது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா, நான் நீ கெட்டவன் சொல்லல, நீ காமத்துக்கு அலையறன்னு சொல்லல. அங்க வந்து அப்படிதான் கெட்ட வாழ்க்கை உன் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் வரும். குடும்பம் மட்டும் இறுக்கமா இருந்துருச்சுன்னா எவ்வளவு நெருக்கமான சூழலையும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். புரியுதுங்களா? பெண்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள் உனக்குனே ஒரு சனியை ஃப்ரெண்டா வச்சிருப்பாரு. ஏதோ சனியை ஜென்ம சனியை 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு நினைக்காத. உன் குடும்பத்திலே ஒன்று இருக்கும், சைலண்டா பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்லும், நீ எப்படி வாழ வேண்டியவ தெரியுமா? உன் மண்டை காலியாயிடும். ஒருவேளை நல்லா வாழலையோ சொல்லு. இல்ல எவனோ ஒருத்தன் வாண்டடா சொல்லிட்டு போவான் உங்ககிட்ட, உங்க ஹஸ்பண்டை பிடிக்காதவன், சே உங்களை மாதிரி பொண்டாட்டிலாம் கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன்னு. நீ மிரண்டுவ. அவன் உன்னை லவ்வும் பண்ணல, செக்ஷுவல் அட்ராக்ஷனும் கிடையாது, ஆனா உன் மனசுல இருக்க ரெஸ்பெக்டை ஸ்லைட்டா அப்படி ஆட்டு போயிடுவான். ஸ்லைட்டா உனக்கே தோணும், சே ஒருவேளை நம்மள வேற யாரும் நல்லா மதிப்பாங்க போல இருக்குல்ல. அதே மாதிரி உனக்கு ஒரு ஃபிகர் வரும். நீ 60 வயசு கிழவனா இருப்ப, ஆனா உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்க, சார் உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா எங்க குடும்பமே நல்லா இருந்திருக்குன்னு. நீயும் அப்படியே பயங்கரமா பார்ப்ப, ஓ நமக்கு நம்ம பொண்டாட்டியோட ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கும் போல இருக்குல்லன்னு. நம்பாத. நீ கடவுளை மதிக்கிறதா இருந்தா, ஜீவன் உன் கூட எப்படி உனக்குள்ள சிவன் இருக்கானோ அந்த அம்மாக்குள்ளயும் அந்த ஐயாக்குள்ளயும் சிவன் தான். இப்ப நான் கடவுளை கொண்டு வரல, உன் முகர கட்டிக்கு அவங்க தான் ஒரே வாய்ப்பு. இன்னைக்கு நீ கொஞ்சம் வசதியா காரு வீடோட வாழ்ந்துருக்கலாம், ஆனா நீ முதல்ல கல்யாணம் பண்ணும்போது இருந்த பாரு, அந்த கெப்பாசிட்டியில உன்னை நாய் கூட மதிச்சிருக்காது. அப்ப மதிச்சா பாரு அந்த பொண்ணு, அவளைதான் நீ இப்ப மதிக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? உன்னை உண்மையிலேயே டிஸ்டர்ப் பண்ண பொண்ணு உன் பொண்டாட்டியோட பிசிக்கலா அழகா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணோட நீ வாழும் போது உனக்கு இரும்பல் வந்தாலே உன்னை போடா நாயேன்னு சொல்லும். ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய இன்னொருத்தன் புருஷன் தெரிஞ்சும் அது மேல விருப்பம் வச்சா, ஒன்னு சாருக்கு அறிவு இருக்கு திறமை இருக்கு நம்பிட போறீங்க,
உடம்புல பலம் இருக்கு, பாக்கெட்ல பணம் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒரு மண்ணும் இல்லை. ஆனா இந்த ரெண்டு இல்லாதப்பயும் இன்னும் ஒருத்தி மதிச்சா பத்தியா? இது ஏன் குருஜி எனக்கு சொல்றீங்க? யங்ஸ்டர்ஸுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நீ எவ்வளோ பெரிய லாடு, எவ்வளோ அறிவாளின்றது எனக்கு முக்கியம் கிடையாது. நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைகிட்ட நீ இவ்வளோ படிச்சேன், இவ்வளோ சொத்து சேர்த்தேன்னு பெருமையா சொல்லணும் அவசியம் கிடையாது. கணக்காரனா நெஞ்ச தட்டுன்னு சொல்லலாம், டேய் அப்பாவுக்கு ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுடா, அப்பாவுக்கு ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுடா, அப்பா நிறைய தப்பு, நீங்க தம் அடிப்பேன் தண்ணி அடிப்பேன் திருந்திட்டேன் நான் இப்போ. ஆனா உங்க அம்மாவை ஏமாத்திட்டேன்னு சொல்றதும், இன்னொருத்தன் பொண்டாட்டியை ஏமாத்து இன்னும் ஆசைப்பட்டேன்னு சொல்றதும் ஒரு புள்ள கிட்ட சொல்ல முடியாதுன்னா இதுக்கு பெரிய சயின்ஸே தேவையில்லை. ஓ அப்ப சிவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, உன்னுடைய பையன் கிட்டையும் உன்னுடைய அடுத்த தலைமுறை கிட்டையும் எது உன்னால நெஞ்ச தட்டி சொல்ல முடியாதோ அதெல்லாம் தான் நான் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கேன். மத்த எல்லாத்தையும் செய், எல்லாத்தையும் செய். இங்க அந்த மாதிரி தப்பு செஞ்ச உடனே நான் உங்களை குற்ற உணர்ச்சியில பார்க்க சொல்லல. என்ன நம்பு, உனக்கு கடவுள் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பான், அதுல இருந்து வெளியே வரதுக்கு இன்னைக்கு கொடுப்பான். Is there any way to connect with me? Can I see the insights? ஏன்னா அப்ப இறைவனுக்கு யார் சார் ரொம்ப உகுந்தவன்? இறைவனுக்கு யார் சார் ரொம்ப விருப்பமானவன்? இறைவனுக்கு யார் சார் ரொம்ப நெருங்கினவன்? எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கானா, யார் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருங்கியவன்? தப்பு செய்யாதவன் கிடையவே கிடையாதுன்ட்டீங்க. அப்ப இறைவனுக்கு யார் நெருங்கியவன்? தப்புன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் செய்யாம இருந்தா நீ தாண்டா இறைவனுக்கு உகுந்தவன். என்ன நம்புடா.